கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் 30/7/2025 புதன்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 8:24. காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார், உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. Rebuke the wind and the raging waters. The storm subsided and all was calm. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை ஒரு சில நிமிடங்கள் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். விசேஷமாக கடந்த 6 நாட்களாய் இந்த ஒரிசா பகுதியிலே ஊழியங்களை நிறைவேற்றி இன்றைக்கு இரவோடு இந்த ஊழியங்களை முடித்து இங்கிருந்து நான் பயணப்படுகிறேன். இப்பொழுது ஒரிசா மாநிலத்திலிருந்து என்னுடைய பயணத்தை நான் தொடங்குகிறேன். ஜெபித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை முதலாவது நான் தெரியப்படுத்துகிறேன். தொடர்ந்து உங்களுடைய ஊழியங்களுக்காகவும் தொடர்ந்து செய்யப்பட இருக்கிற அத்தனை ஊழியங்களுக்காகவும் உங்களுடைய ஜெபத்திலே ஜெபிக்கும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டுடைய வார்த்தை, காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார், அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. நம்முடைய ஆண்டவர் கொந்தளிப்பை அமர்த்தி அமைதலை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை எழுத்தின்படி உள்ள ஒரு படகு, ஒரு கடல், அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளே காணப்படுகிற அலைகள், கொந்தளிப்பு, அந்த கடலிலே போய்கொண்டிருக்கிறதான ஒரு படகை குறித்தோ கப்பலை குறித்து நான் இந்த இடத்திலே சொல்ல விரும்பவில்லை. எழுத்தின்படி உள்ளதான கடல், எழுத்தின்படி உள்ள கப்பலுக்குள்ளே அப்படிப்பட்ட கொந்தளிப்பை அமர்த்துவதற்கே என் ஆண்டவரால் முடியுமேயானால், இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கை படகு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கடல் என்கிற உலகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. அதில் வருகிறதான அலைகளை போன்ற பிரச்சனைகள், கொந்தளிப்பை போன்றதான போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாறி மாறி வீசிக்கொண்டிருக்கிறதோ, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், அவ்விதமான அலைகளையும் கொந்தளிப்பையும் இரைச்சலையும் ஹல்லேலூயா இயேசுவால் அடக்க முடியுமேயானால், உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற அலைகள், கொந்தளிப்பு, பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள் எல்லாவற்றையும் அதட்டி அமர்த்தி நின்று போய் உங்களோட வாழ்க்கையில் அமைதியுள்ள ஜீவிதத்தை கொடுப்பதற்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் முடியும் என்பதை குறித்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை பார்த்து நான் சொல்லிக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திர. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 65 சங்கீதம் 7 சொல்லுகிறார், சமுத்திரங்களின் மும்முரத்தையும் அவைகளுடைய அலைகளின் இரைச்சலையும் ஜனங்களின் அமளியையும் அமர்த்துகிறேன். Who still the roaring of the seas, the roaring of the waves and the turmoil of the nations. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு சமுத்திரத்தின் அலைகளையும் இரைச்சலையும், அது மாத்திரமல்ல, சமுத்திரத்தின் அமளியையும் இரைச்சலை மட்டுமல்ல, ஜனங்களின் அமளியையும் இரைச்சலையும் கர்த்தர் அமர்த்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் காணப்படுகிற குழப்பங்கள், உங்களுடைய பிள்ளைகளினால், உங்களுடைய புருஷனால், உங்களுடைய மனைவினால், அல்லாவிட்டால் வேலை செய்கிற இடத்தில் உண்டாகிற குழப்பங்களின் அமளியையும் இரைச்சலையும் என் தேவனாகிய கர்த்தர் அதட்டி அமர்த்தி போடுவதற்கு இந்த புதிய நாளிலே கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 89 சங்கீதம் 9 சொல்லுகிறது, தேவரீர் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறவர், அதன் அலைகள் எழும்பும்போது அவைகளை அடங்க பண்ணுகிறீர். யூ ரூல் ஓவர் த surging sea when its waves mount up. You still them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அலைகள், சமுத்திரத்தின் அலைகள் பெருமையோடு கூட எழும்பும் பொழுது அவைகளின் மேல் ஆளுகை உடையவர். அவைகள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பெருமையோடு கூட அலைகள் எழும்பும் பொழுது அவற்றை அடங்கி அவைகளை கீழ்ப்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் தங்களுடைய பெருமையினால் தங்களை உயர்த்தி, தங்களை மேன்மையாய் கருதி, உங்கள் மேல் தங்களுடைய ஆளுகைகளை செலுத்தி உங்களை அடக்க நினைக்கிற, உங்கள் மேல் தங்களுடைய அதிகாரத்தை செலுத்துகிற மனுஷ கண்களுக்கும் மனுஷிக கைகளுக்கும் கர்த்தர் உங்களை தப்புவித்து, அப்படிப்பட்ட பொல்லாத துஷ்ட மனிதர்களுடைய பெருமையை அடக்கி அவர்கள் உங்கள் மேல் காண்பிக்கிறதான ஆளுகைகளை அடங்கி போக செய்வதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். மத்தேயு 8:26 ஒரு நாள் சீஷர்கள் படகிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அலைகளும் கொந்தளிப்புகளும் எழும்பி அவர்கள்
மூழ்கி போகத்தக்கதாக அலைகள் எழும்பினது. அப்பொழுது ஆண்டவர் எழும்பி, அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. He replied, "You of little faith, why are you so afraid?" Then he caught up and rebuked the winds and the waves, and it was completely calm. And it was completely calm. முழுவதும் மிகுந்த அமைதல். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அமைதல். ரெண்டாவது நான் சொல்லுகிற இந்த இடத்துல மிகுந்த அமைதல். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா 5:22 சொல்லுகிறது, ஹல்லேலூயா, எனக்கு பயப்படாதிருப்பீர்களோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அலைகள் மோதி அடித்தாலும் மேற்கொள்ளாதபடிக்கும், அவைகள் இறைந்தாலும் கடவாதபடிக்கும், கடக்கக்கூடாத நித்திய பிரமாணமாக சமுத்திரத்தின் மணலை எல்லையாய் வைத்திருக்கிறவராகிய எனக்கு முன்பதாக அதிராதிருப்பீர்களோ. Should you not fear of me, declares the Lord? Should you not tremble in my presence? I made the sand a boundary for the sea, an everlasting barrier it cannot cross. The waves may roll, but they cannot prevail. They may roll, but they cannot cross it. அலைகள் இறைந்தாலும் கொந்தளிப்புகள் எழும்பினாலும் ஆண்டவர் அவைகளுக்கும் ஒரு எல்லைகளை கொடுத்து, இம்மட்டும் வா, மிஞ்சு வராது என்று சொல்லி கடல் அலைகளுக்கு ஒரு எல்லை உண்டு பண்ணி இருக்கிறவர். ஹல்லேலூயா. இந்த புதிய நாளிலும் வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே சமுத்திரத்தை ஆளுகிறவரும், சமுத்திரத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறவரும், அதனுடைய பெருமைகளை அதட்டி போடுகிறவருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற போட்டியினால், பொறாமையினால், வாதினால், வஞ்சகத்தினால், சோதினால், தந்திரத்தினால் எழும்புகிற சகல மனுஷிக ஆவிகள், பொறாமை நாவிகள், எரிச்சலின் ஆவிகள், அந்தகார சக்தியுடைய வல்லமைகள், அவிதமான சகல கிரியைகள், எரிச்சல்கள் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு அதட்டி அமர்த்தி போடுவதற்கு கர்த்தர் நல்லவராயிருக்கிறபடினால் என்னோடு கூட கரங்களை தட்டியோ அல்லாவிட்டால் கரங்களை உயர்த்தியோ ஆமென் என்று சொல்லியோ அல்லேலூயா என்று சொல்லியோ இந்த கர்த்தருடைய நாமத்தை ஆமோதித்து, ஹல்லேலூயா, விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை ஆமோதித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாதத்தினுடைய கடைசி இன்னும் 2 நாட்களுக்குள்ள முடிக்க இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளிலும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, கொந்தளிப்பை அமர்த்துகிறவர், அமைதலை உண்டு பண்ணுகிறவர், மிகுந்த அமைதலை உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. நாங்கள் கப்பல் பயணத்திலேயோ கடல் பயணத்திலேயோ செல்லவில்லை, ஆனால் உலகம் என்கிறதான இந்த கடலுக்குள்ளே வாழ்க்கை படகில் நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த படகில் நாங்கள் செல்லும் பொழுது ஹல்லேலூயா, அலைகளும் கொந்தளிப்புகளும் வருவது போல போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், அல்ல குழப்பங்கள், மனசோர்வுகள், அசதிகள் எல்லாவற்றையும் தாண்டுவதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். அவைகளின் மும்முரத்தை அடக்க பண்ணி, அவைகள் கொந்தளிப்பை அடக்கி அமர்த்தி, ரீபாலா சந்தா ரஹல்துனி மெரிபி காந்தரா லோகே மீரால் தூனா மரிபி காந்தரா, எல்லா சத்துருவின் சகல பந்தனங்கள், அவனுடைய சகல கட்டுகள் நசுன இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாய் போவதாக அமைதல் உண்டு பண்ணுவீராக. இந்த ஜெபத்தினோடு செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் காணப்படுகிற குழப்பங்கள், போராட்டங்கள் மாறுவதாக. திருச்சபைகளில் காணப்படுகிற குழப்பங்கள், கொந்தளிப்புகள், ஆலைகள் இயேசுவின் நாமத்தில் அடங்குவதாக. மனுஷிக ஆளுகைகள் பெருமைகள் இயேசுவின் நாமத்தில் அடக்கி அமர்த்தி போட்டு ஜனங்களுக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் கொடுப்பீராக. எங்கள் தேவனாய் கர்த்தர் நீர் அவிதமாய் செய்கிறபடி நன்றி. நசன இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. May Jesus bless you all. Amen, amen. அலைச்சல்களை